ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரித்வாவோட ஸ்கூலில் தான் இருக்கேன். அவங்க ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால தான் போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷூட் பண்ண அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மாதம் வந்துட்டு சாரி இந்த மாதம் தான் மார்ச் எண்டில் வந்துட்டு ஆனுவல் டே வருது அப்படி சொல்லியிருந்தாங்க. ரித்வாக்கு டான்ஸ்லாம் இருக்காமா. அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அச்சீவ்மெண்ட்ஸ் புக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து கொடுக்குறாங்க. இந்த க்ரீன் வந்துட்டு இப்போ தான் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்குறாங்கிற மாதிரி. ஆரஞ்சு கலரில் ஸ்மைலி பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கான், பரவாயில்லாமல் இருக்காங்கிற மாதிரி. எல்லோ கலர்னால் அதில் வந்துட்டு நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கம்மா. அவங்க ஒவ்வொரு இதையும் நோட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க ஸ்டூடெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பழகுறாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ரித்வாவோட டீச்சர்கிட்ட பேசினேன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா விளாட்றான், நல்லா எல்லாத்துக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறான் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் வந்துட்டு அவன் வந்துட்டு அடிக்கடி தனியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பான். அவங்க டீச்சர் சொல்கிறத கேட்காம அவன் ஏதோ ஒரு தனியாக ஏதோ ஒரு கேம் மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்களாம். டீச்சர் வந்துட்டு 2-3 தடவை ரித்வான்னு கூப்பிட்டோன்னே தான் அட்டென்ஷன் ஆவானாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மற்றபடி ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட செம்ம பசி, நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார், இது ரசம், தயிர், அப்புறம் வந்துட்டு இது வாழைப்பூ பொரியல். இதுதான் வந்துட்டு எங்களுடைய லஞ்ச். வாழைப்பூ பொரியல் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூ பொரியல் செய்கிறப்ப மட்டும் பொரியல் நிறைய வச்சுருவேன். இப்போ நான் ஆக்சுவலாக பாதி சாப்பிட்டுட்டேன். நிறைய வச்சு ரைஸ் கொஞ்சம் அன்றைக்கி கம்மியாக தான் எடுத்துப்பேன். பொரியலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வச்சு சாப்பிடுவேன். ஆக்சுவலாகவே அப்படி தான் நம்ம டயட்டே சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. பொரியல் வந்துட்டு யூஸ்வலாகவே நிறைய இருக்கணும், ரைஸ் அளவுக்கு பொரியல் வச்சு சாப்பிட்ணுன்னு. பட் எல்லா நாளும் இங்கே ஃபாலோ பண்ண முடியுது. நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது பொரியல் செய்கிறப்ப தான் அப்படி சாப்பிட முடியுது. ரித்வாக்கு வந்து வாழைப்பூ சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு வந்துட்டு முள்ளங்கி மட்டும் அப்படியே தொட்டு கொடுத்துட்டேன். இப்போ அப்படியே கார்ட்டூன் தான் பார்த்துட்ருக்கான். 4 வாழைப்பழமும் 2/3 போட்டிருக்குல்ல, இந்த கப்பில் வந்து நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அடித்து, நாட்டு சர்க்கரை இது மிக்சியில் அடித்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதோட இப்போ வெண்ணிலா எசன்ஸு, ஆயிலு அதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் இதோட ஆயில் வந்து 1/2 கப்பு. இங்கே ஆயில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக பட்டர் உருக்குனது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆயிலே சேர்த்துட்டேன். நார்மல் ரிஃபைன்டு ஆயில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆயில் தனியாக இது தனியாக இல்லாமல் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் மெயினாக வந்துட்டு ஏன் மிக்சியில் போட்டோன்னா, நம்ம பனானா வந்துட்டு கொஞ்சம் நமக்கு மேஷ் பண்ணால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பசங்களாம் சாப்பிட்றதுக்குனா சில பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. மிக்சியில் போட்டு இந்த நாட்டு சர்க்கரை சிலது கட்டியாக இருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு நம்ம இப்படி அடிச்சிட்டோம்னா நீட்டாக இந்த மாதிரி பாருங்கள், நீட்டாக இருக்குது. அதுக்காக தான். கோதுமை மாவு 1.5 கப் சேர்த்துக்க போகிறோம். இன்னொரு 1/2 கப். நான் தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 2 கப், 1.5லேருந்து 2 கப்பு. நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அதை பொறுத்து தான் சேர்க்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் சேர்க்கலாம். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் இது. உப்பு ஒரு பிஞ்ச். 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சின்னமன் பவுடர். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முதல்ல வந்துட்டு சளிச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக சளிச்சாச்சு, மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாலும் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பால் சேர்த்தா அந்த டெக்ஸ்சர் டேஸ்ட்லாம் நல்லா வரும். ஸோ வந்துட்டு கோதுமை மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வேணும். அப்போ தான் வந்துட்டு பால் ஊற்றுறப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்கும். ஸோ இது டைட்டாக இல்லை லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இது கலந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு கால் கப் கிட்ட கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/4 கப் வந்துட்டு பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பால் சேர்த்துடலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். எந்த இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப சில்லுனோ அந்த மாதிரி சேர்த்துறாதீங்க, எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ப்ரெட் லோஃப் பிளானில் வந்துட்டு ஊற்றிடலாம், இல்லாட்டி மஃபின் ட்ரேயில் ஊற்றலாம். நம்மக்கிட்ட என்ன இது இருக்கோ எதில் வேணாலும் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட் லோஃப் பேனில் ஊற்ற போகிறேன். ஓவன் வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த பேப்பர் போட்டிருக்கேன், பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டரால் அப்படியே ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து பேட்டர் வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அது ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, நீட்டாக கீழே மட்டும் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இதில் இது பண்ணியாச்சு. இப்படி டேப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீ ஹீட்டான ஓடிஜி இல்லை ஓவனில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எவ்வளோ ஆகுதுன்னு ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்கியூவர் விட்டு பார்த்துட்டு அதில் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இப்போ நம்ம போய் உள்ளே வச்சிடலாம். இப்போ ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டேன். என்ன டிகிரிலனா 170ல், அப்புறம் இந்த மோடில் மேலே கீழே வந்துட்டு லைன் இருக்கணும், நடுவில் ஃபேன், இந்த மோடில் வச்சுருக்கேன். அப்புறம் டைம் வந்து 50 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். நடுவுலையே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வந்தோடனே 20-30 மினிட்ஸ் வந்தோடனே செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலில் பேக் ஆயிருக்குன்னு தெரியும். அதை பொறுத்து வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே வரைக்கும் நல்லா ரைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், 20 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 1 ஹவர் கிட்ட ஆகுது எனக்கு டைமு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னு எக்ஸாக்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரெட் வந்துட்டு பேக் ஆகிடுச்சு, கொஞ்சம் வார்மாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சைட்ஸ் வந்துட்டு எடுத்து விட்டுட்டு அப்புறமா கமுத்தி போடலாம். வந்துட்டு செமையாக இருந்துச்சு பாருங்கள், சூப்பரில். ஓகே காமிக்கிறேன் பாருங்கள். இப்படிதான் இருக்கு பனானா பிரெட். டச் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணலாமா? வாமா தான் இருக்கு. கட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? போச்சு. எங்கடா அதுக்குள்ளேயும் எறும்புலாம் வந்துடுச்சு. இப்படி போய்ட்டுறதுக்குள்ளேயும். பனானா கேக் வந்து கொஞ்சம் எப்பொழுதும் திக்காக தான், கொஞ்சம் ஸ்லைஸ் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணணும். செம்ம சாஃப்ட், செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கு. இந்த பிரெட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இது ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இதில் தான் வந்துட்டு இப்போ இது பனானா பிரெட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன். டப்பர்வேர் பிராண்டில் பிரெட் ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அமேசானில் வாங்கினேன். இது வந்து தான் ஃபஸ்ட்டு யூசேஜ். ரித்வா வந்துட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டான். இந்த அம்மாக்கு திஸ் இஸ் ஃபார் மீ. எப்படி இருந்துச்சு? பிடிச்சதா ரித்வாக்கு? செம்ம சாஃப்ட், தொட்டாலே அப்படியே கட் ஆகிடும், புட்டு போயிடும். சரி ஒட்டி வச்சுக்கோ. சரி நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அம்மா வேறு பீஸ் எடுத்துக்கிறேன். நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு வந்தேன். சரி ஓகே எடுத்துக்கிட்டான். ரெண்டே நல்லா சாப்பிட முடியல, செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. அப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலான் ஜூஸ் குடிக்க போகிறோம். இதுதான் எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த நியூட்ரி பிளண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா நடுவில் வின்டர்னால எதுவுமே ரொம்ப ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறதே இல்லை. இப்போ தான் மறுபடியும்
எடுத்திருக்கேன் இதை. இதில் சீரியஸாக இதில் போட்டால் நல்லா ஸ்மூத்தாக நல்லா வருது மிக்சியில் போடுறத விட. ஸோ மெயினாக ஜூஸ் போடுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது கிரைண்ட் பண்ணுற மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்குது. பட் அதுக்கு வந்து நான் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக ஜூஸ் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். பனானா பிரெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.